யாழ்ப்பாணத்துல அழகான இளம் நபர் ஒருத்தர் இறந்து போயிருக்கிறார். கோப்பாய் தெற்கு பகுதியில நேற்றிரவு அந்த இடத்துல ஒரு வாழைத்தோட்டம் இருக்கக்கூடிய பகுதியில மயங்கி போன நிலையில இந்த இளம் நபர் கிடந்திருக்கிறார். அப்ப அவருக்கு தெரிஞ்ச நபர்கள் அவரை பார்த்து அவரை வைத்தியசாலைக்கு உடனே கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. இந்த இளம் நபர் ஏற்கனவே இறந்து போனவர் தான் நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கொண்டு போனவங்களுக்கு இவருக்கு என்ன நடந்தது, எதுவும் ஹார்ட் அட்டேக்கா இல்லைண்டா யாராவது கொலை பண்ணிட்டாங்களா என்ன ஏதுன்றது தெரியல. அப்ப வைத்தியசாலையில இவர் எப்படி இறந்து போனேன்றதுக்காக இவர உடலை பிரேத பரிசோதனை செய்ததுல என்ன தெரியுமா தெரிய வந்திருக்கு, இவர் அதிகமான போதைப் பொருள் பாவிச்ச காரணத்தால தான் இவர் இந்த சின்ன வயசுல இறந்து போயிருக்கிறார் என்ற விஷயம் தெரிய வந்திருக்கு. யோசிச்சு பாருங்க சொந்தங்களே, இவர வயசு 33 வயசு. இவருக்கு திருமணம் ஆகியிருக்கா, இவருக்கு பிள்ளைகள் இருக்கா என்ன ஏதுன்றது எனக்கு தெரியா. அவங்களோட குடும்பத்துக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சு கொள்றேன். இளம் பிள்ளைகளே, இளம் சொந்தங்களே, இந்த போதைப் பொருளை தயவு செய்து தொடாதீங்க. போதைப் பொருளை தொடும்போது உங்களுக்கு நல்ல இன்பமா நல்ல ஒரு அழகான வாழ்க்கை போல உங்களுக்கு அது இருக்கும். ஆனா ரொம்ப காலம் நீங்க அந்த பாதையில போக முடியாது. சில மாசத்திலேயே சில வருஷத்திலேயே உங்களுக்கு ஒர்க் பண்ண முடியாது, சரியா சிந்திக்க முடியாது, சாப்பிட முடியாது, ஏன் உங்களால குளிக்க கூட பிரஷ் பண்ண கூட முடியாது. அந்த அளவுக்கு இப்ப இருக்கிற ஐஸ், இந்த டேப்லெட், இது போல மோசமான இந்த போதைப் பொருள் எல்லாம் உங்களோட வாழ்க்கையை அப்படியே அழகான வெளிச்சமான வாழ்க்கையை அப்படியே இருளாக்கிடும். அதனால அந்த போதைப் பொருளை தொடாதீங்க. தொட்டா நீங்களும் காலி, உங்களை நம்பி வந்த மனைவி காலி, பிள்ளைகள் காலி, எல்லார வாழ்க்கையும் அதோகதி. அதனால தயவு செய்து தொடாதீங்க. அப்படி நீங்க இல்ல போதைப் பொருள் தான் எனக்கு வேணும், போதைப் பொருள் பாவிச்சுதான் நான் வாழ்வனுட்டு நீங்க நினைக்கிறீங்கடா, தயவு செய்து திருமணம் பண்ணாதீங்க. திருமணம் பண்ணி உங்களை நம்பி வந்த அந்த பெண்ணும் உங்களோட பிள்ளைகளும் நடுத்தரவுல நின்றா அவங்கள யார் பார்ப்பாங்க? 14 வயசு இருக்கக்கூடிய ஒரு ஜெசிகா மாணவிக்கு இந்த மாணவி இந்த மகள் இந்த தங்கச்சிய தேடுறாங்க. என்ன நடந்திருக்குண்டா, இந்த சம்பவம் மட்டக்களப்புல ஆயித்தமலை கிராமத்துல ஒரு 7-8 நாளைக்கு முதல் இந்த மாசம் 2ஆம் தேதி இந்த ஜெசிகா என்று சொல்ற இந்த மாணவி வளமை போல பாடசாலைக்கு போயிருக்காங்க. பாடசாலைக்கு போயிட்டு வந்த மாணவி பிரைவேட் ஒரு தனியார் கிளாஸுக்கு மதியம் போல போயிருக்காங்க. மதியம் போனவங்க பின்னேரமாகி 4 மணி 5 மணி 6 மணி 7 மணி 8 மணி ஆகி வீட்டு வரை இல்லை. அப்ப அந்த குடும்பம் போன மகளை காண இல்லைன்னு பதறி அடிச்சு தேடி எல்லா இடமும் போய் எல்லாம் பார்த்துருக்குறாங்க. மகளை காண இல்லை, எங்க போனாங்க என்ன நடந்தது ஒன்றுமே புரியல. உடனே 119 போலீஸுக்கு கால் பண்ணி சொல்லி இருக்கிறாங்க இந்த விஷயத்த. அதன் பிறகு போலீஸ்லயும் ஒரு முறைப்பாடும் கொடுத்துருக்காங்க. ஆனா இன்றைக்கு 7-8 நாள் ஆகியும் அந்த மகளுக்கு 14 வயசு இருக்கக்கூடிய இந்த ஜெசிகா என்று சொல்லப்படக்கூடிய அழகான தங்கச்சிக்கு என்ன நடந்தது, காணாம போயிட்டாங்களா, யாராவது கடத்திட்டாங்களா, இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது நடந்துட்டா என்ன ஏதுன்றது இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியாது. இதுல அந்த குடும்பம் சொல்ற முக்கியமான விஷயம், போலீஸ் சரியான தேடுதல் நடவடிக்கையை எடுக்கலண்டு போலீஸ் மீது அந்த குடும்பம் கடுமையான ஆதங்கத்தை, அவங்களோட கவலையை, அவங்களோட கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. உண்மையாகவே போலீஸ் இதுல அசம்பந்த போக்கா இருக்காம சில நேரத்துக்கு அந்த பிள்ளைய யாராவது கடத்தி இருந்தாலோ இல்லண்டா வேற ஏதாவது காணாம போயிருந்தாலோ இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த பிள்ளை அந்த மாணவி உயிரோட இருக்கிறாங்கண்டா, கடவுளேன்னு உயிரோட இருக்கிறாங்கண்டா போலீஸ் உடனடியாக நடவடிக்கைகள் எடுத்து மீட்கணும். அசம்பந்த போக்கா இருக்கக்கூடாது. ரொம்ப கவனமா இருங்க. இன்னொரு கட்டும் கவலையா இருந்தது என்னண்டா, தாயும் மகனும் சம்பவ இடத்திலேயே அது எனக்கு கதைக்கும் போது கூட ஒரு மாதிரியா இருக்கு. என்னடா யாருக்குமே அப்படி நடக்கக்கூடாது. தாயும் மகனும் சேர்ந்து இறந்து போயிட்டாங்க. அப்படியே ரத்த வெள்ளமா இருக்கு. அந்த வீடியோவை கூட என்னால ஒரு கொஞ்ச நேரம் கூட பார்க்க முடியல. நேற்று இரவு கொழும்புல இருந்து ஒரு பெரிய சொகுசு பேருந்தொண்டு கல்முனைக்கு வரும்போது பனகமண்டு சொல்லப்படக்கூடிய ஒரு ஏரியா, அந்த போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஒரு ஏரியால ஒரு பைக்கோட இந்த பெரிய சொகுசு பேருந்து பைக்கோட கொண்டு போய் விட்டுட்டு, அந்த பைக்ல ஒரு தாய், அந்த தாயினுடைய மகன், அவங்களோட இன்னொரு சின்ன பிள்ளை உண்டு பைக்ல போய் இருக்கிறாங்க. இதுல யார் மேல சரி பிள்ளைன்றத நான் சொல்ல வரல. ஆனா அவங்க வீதியால ஏதோ ஒரு பக்கம் திருப்பும் போதோ எடுக்கும் போதோ இந்த பஸ்ஸோட மோதி அந்த இடத்துலயே ரத்த வெள்ளமாகி அதுலயே அவங்க இறந்துட்டாங்க. அதை பார்க்கும்போது அது ஒரு மாதிரி இருக்கு சொந்தங்களே.
கவனமா போங்க. அதை தான் என்னால் சொல்ல முடியும். இதுல யார் மேல தப்பு இருக்கு, யார் மேல சரி இருக்குன்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உயிர் போனா மறுபடியும் வராது. அதனால நாங்க சரியா வாகனம் ஓட்டி கொண்டு வீதியால போனாலும் எங்களுக்கு எதிரில் வாரவங்க, ஓரமா வாரவங்க, ஒழுங்கையில இருந்து வாரவங்க இவங்கெல்லாம் சரியா விதிமுறைகளை பின்பற்றி வாராங்களான்னு கேட்டா இல்லை. அதே போல அவங்க என்ன பாவிச்சிட்டு வராங்க, போதைப் பொருளை பாவிச்சிட்டு வராங்களா, என்ன ஏதுன்றது நமக்கு தெரியாது. அதனால நீங்க வெளியில வாகனத்துல போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமா போங்க, மெதுவா போங்க. ஒரு இடத்துக்கு நீங்க 9 மணிக்கு போய் சேரணும்டா ஒரு 8:30 மணிக்கு வீட்டை இருந்து வெளிக்கிடுறீங்கன்னு வைங்களேன், இன்னும் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு முன்னுக்கு வெளிக்கிட்டு போங்க. வேகமா போகாதீங்க. வேகமா போன சில நேரத்துக்கு முன்னுக்கு வாரவங்க மீது தப்பு இருந்தா கூட எங்களால உடனே பைக்கை நிறுத்தியோ இல்லாட்டி திருப்பியோ தப்பிக்க இயலாது. அதனால கவனமா இருங்க. நாட்டுல நடக்கிற இந்த வீதி விபத்துக்கள்ல ஒவ்வொரு நாளும் இளம் பெண்கள், இளைஞர்கள், சின்னாக்கள், பெரியாக்கள் ஒவ்வொரு நாளும் இறந்து போறத ஒவ்வொரு நாளும் பார்க்க கிடைக்குது. ரொம்ப கவலையா இருக்கு. அழகான வாழ்க்கையை கொஞ்சம் அவசரப்பட்டு வேகமா போய் வாழ்க்கையை இழந்துடாதீங்க. போதைப் பொருள் பாவிக்கிற இந்த மாதிரி மோசமான போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட குற்றவாளிக்கெல்லாம் மரண தண்டனையை நிறைவேற்ற போறாங்க. இலங்கை நாடு சிங்கப்பூர் போல வரப்போது. சிங்கப்பூர் இது போல சட்டங்களை வச்சுதான் இன்றைக்கு அது ஒரு செல்வந்த நாடா இன்றைக்கும் நிலைத்து நிற்குது. இலங்கையிலையும் அனுரவினுடைய அரசாங்கம் இந்த சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னு இந்த விஷயம் கடும் வைரலா போனுச்சு. ஏன் போனதுண்டா, இப்ப 2 நாளைக்கு முதல் நேற்றைய முன்தினம் ஜனாதிபதியோட ஒரு உயர்மட்ட கலந்துரையாடல் ஒன்று நடந்தது. அந்த கலந்துரையாடல்ல தான் இந்த போதைப்பொருள் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனையை கொடுக்கிற சம்பந்தப்பட்ட விஷயம் கதைக்கப்பட்டது. அப்ப மரண தண்டனை நிறைவேற்ற போறாங்கன்னு ஒரு பக்கம் அனுரவினுடைய அரசாங்கத்தை பாராட்டி கதைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஏன் ஆயர் கூட இது சம்பந்தப்பட்ட விஷயத்தை கடுமையா இல்ல மரண தண்டனை நிறைவேற்றுறது ஒரு எதிர்ப்பு மாதிரிக்கு கழிச்சிருந்தேன். அப்ப ஒரு பக்கம் நல்லா சொல்றாங்க, ஒரு பக்கம் இது தேவலன்றாங்க. அரசாங்கத்தினுடைய தரப்புல இதுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் மட்டும் கொடுத்துட்டாங்க. என்னண்டா, இது ஜனாதிபதியோட உயர்மட்ட கலந்துரையாடல் ஒன்று நடந்தது, உண்மைதான். ஆனா மரண தண்டனை நிறைவேற்றப்படும் என்று எந்த ஒரு தீர்மானமும் எடுக்கப்படல, நிறைவேற்ற மாட்டோம் அது போலவும் தீர்மானம் எடுக்கப்படல. இது எதிர்காலத்துல என்ன செய்யறதுன்னு எதிர்காலத்துல தான் நாங்க பார்க்கணும். அதனால இது சம்பந்தப்பட்ட அச்சமோ கவலையோ அனாவசியமான வதந்திகளோ எதையுமே செய்ய தேவையில்லை, யோசிக்க தேவையில்லைன்ட்டு அரசாங்கத்தினுடைய தரப்புல ஒரு விளக்கம் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆனா நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், உண்மையாகவே இலங்கை என்ற நாடு சிங்கப்பூரா மாறணும்ட்டு மக்களினுடைய ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கு. ஆனா சிங்கப்பூர்ல 15 கிராம் ஐஸ்ன்ற போதைப் பொருள் 15 கிராம் வச்சிருந்தா மரண தண்டனை. நிறைய தமிழாக்கள் கூட போதைப் பொருள்ல சிக்கப்பட்டு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கு சிங்கப்பூர்ல. வெளியில கத்தி கதறி அழுது போராட்டம் என்ன செஞ்சாலும் ஒன்றுமே செய்யலாத அந்த மரண தண்டனையை நிறைவேற்றியே தீர்வாங்க சிங்கப்பூர்ல. இலங்கை நாட்டுல 1 கிலோ ஐஸ் போதைப் பொருள் வச்சிருந்தா கூட ஜெயிலுக்கு போயிட்டு அழகா வெளியே வராங்க. அப்ப நீங்க போதைப் பொருளால இந்த நாடு சீரழிஞ்சு நாசமா போறது எங்களுக்கு திட்ட தெளிவா தெரியுது. உண்மையாகவே சொந்தங்களே, இந்த மரண தண்டனைன்றதை கொண்டு வந்தாதான் இலங்கை நாடு சிங்கப்பூர் போல வரும்னு நினைக்கிறீங்களா? இல்லைண்டா மரண தண்டனையை நிறைவேற்றாமலே இலங்கையை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியுமா? இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நீங்க எல்லாருமே இன்றைக்கு நாளைக்கு எல்லா நாளும் சந்தோஷம் மகிழ்ச்சியா இருக்கணும்ட்டு பாதுகாப்பா இருக்கணும்ட்டு நான் கடவுளை வேண்டிக் கொள்றேன். அதே போல நீங்களும் எனக்காக கடவுளை வேண்டிக் கொள்ளுங்க. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், சேர்ஸ், பாய்.